ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இந்த சேனலில் வந்து நீங்கள் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் யூடியூப்பை வந்து நிறையா இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இப்போது இது மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், இப்போ நைட்டில் ரொம்ப நேரம் பார்க்கும்போது கண்ணெரிச்சல் வரும். ஏன்னா எனக்கே தெரியும், ஏன்னா நான் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அப்பப்போக்கி வந்து கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுவோம். அப்புறம் வந்து வெளியில் வந்து கண்ணை வந்து இது பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம், இப்படி வந்து ரோல் பண்ணி அந்த மாதிரிலாம். ஸோ இது வந்து என்னென்னா யூஸ்வலாக யாருமே பண்ண மாட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண் வந்து ட்ரை ஆகும். ஓகேங்களா? ஸோ அதிகமாக நம்மளுக்கு வந்து கண் ட்ரை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன ஆகும்னா அடுத்தது கண்ணுக்கு உள்ள எல்லா ப்ராப்ளமுமே வரும். இப்போ நான் வந்து எனக்கு வந்து இந்த சின்ன வயசுலேயே வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 10th படிக்கும்போதே கண்ணாடி போட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் இப்போது போர்டு இருக்கிற எய்த்தாப்பில் அந்த டைரக்ஷன்லேயும் வந்து அதிக வெளிச்சம் வரும். ஓகேங்களா? அந்த அதிக வெளிச்சம் பார்த்து என்ன ஆச்சுன்னா, இந்த கண் வந்து சீக்கிரம் ட்ரை ஆகி அந்த ரெட்டினா வந்து விலகி போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து எல்லாத்துக்குமே. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோன் பார்க்காதீங்க. ஸோ அதிக வெளிச்சமாக உள்ளதில் இப்போ நீங்கள் ஒரு டிவி பார்க்கணுன்னா கூட என்னென்னா டார்க் சர்ஃபேஸ் இருக்கணும். அதாவது பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக இருக்கணும். ஸோ உங்களோட நீங்கள் டிவி பார்க்குறது வந்து அந்த இது இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு கண்ணுக்கு அந்த அளவுக்கு அந்த என்ன சொல்கிறது, ஒரு சோர்வு ஏற்படாது. ரெண்டாவது என்னென்னா ட்ரைனஸ் ஆகாது. ஓகேங்களா? ஆனால் இப்போ வெளிச்சம் இருக்குது, அதாவது அந்த வெளிச்சத்தை மீறி அந்த கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு தான் ஃபோனை வந்து ரொம்ப கிட்டக்க வச்சுக்க பார்க்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கண்ணுலேருந்து நம்ம வயிற்று அளவுக்காச்சும் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ இதை எப்படி இருந்தாலும் அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது இல்லாமல் நம்ம ரொம்ப கிட்டக்க வச்சு பார்க்கவே கூடாது. ஏன்னா அதில் உள்ள ஹீட்டு, அதில் உள்ள ரேடியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபோனை எடுத்து ஒரு டிவியில் ஃபோட்டோ கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா அலையாக ஓடும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, நம்மளோட கண்ணுக்கு வந்து எவ்வளோ ஒர்க்கு கொடுக்குதுன்னு பாருங்கள். அது நம்ம பார்க்கும்போது பிக்சல்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். யூஸ்வலாக வந்து பிக்சல்ஸ் கம்மியாக இருக்கிறத பார்க்கும்போது தான் நம்மளோட கண் வந்து அதிகமாக ஹீட் ஆகுது, அதிக ட்ரைனஸ் ஆகுது. பட் அதிகமாக உள்ளதை பார்க்குறோன்னா என்ன பண்ணணும்னா, அதிகமாக நம்ம என்ன பண்ணணும்னா ரிலாக்ஸ் பண்ணணும். பட் நம்ம ஐயை வந்து நம்ம ரிலாக்ஸே பண்ண மாட்டோம். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு மெடிசன் தான் இந்த ஐ எனர்ஜி ஐ ட்ராப்ஸ். ஓகேங்களா? இது ஐ எனர்ஜி ஐ ட்ராப்ஸ் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதிகமாக பார்த்துட்ருக்கீங்க, வேறு வழியே இல்லை, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் வந்து அதிகமாக லேப்டாப் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனு நான் ஏதோ பார்க்க வேண்டியது இருக்குது, ஸோ ஒரு கட்டாயமாக இருக்குது அப்படிங்கிறதோ, இல்லாட்டினா என்னென்னா எனக்கு இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு பயங்கரமாக கண்ணே வந்து இப்போ ஒரு இதுவாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஐ ட்ராப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஐ ட்ராப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நரம்பில் உள்ள அந்த செல்ஸை வந்து திரும்ப புத்துணர்வு கொடுக்கும். அதனால் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு அதை மாய்ஸ்சரைஸாக வச்சுருக்கும். ஓகேங்களா? அப்போது அந்த ஐயோட ரெட்டினாவும் அந்த ஒயிட் பார்ட்டும் எப்போதும் மாய்ஸ்சரைஸாக இருக்கணும். அது ட்ரை ஆகவே கூடாது. ஓகேங்களா? நிறைய தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி இந்த ஐ ட்ராப்ஸை யூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணணும்னா, அந்த கண்டென்ட்டை, அதாவது வாட்டர் கண்டென்ட்டை மீட்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் முன்னெல்லாம் சொல்லுவாங்க, அதிகமாக அழுகிறது கூட நல்ல விஷயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐக்கு தேவையான தண்ணீர் தேவை. ஓகேங்களா? அதை வந்து இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம ஃபோன் பார்க்கும்போதோ இல்லை லேப்டாப் பார்க்கும்போதோ நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு சோம்பலில் அதை வந்து நம்ம செய்ய மாட்டோம். என்ன பண்ணணும்னா, ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை ஒரு சிப்பாச்சும் நம்ம தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா? அது வந்து நம்ம எல்லா இதுக்கும் ஒரு பேலன்ஸ்டாக வாட்டர் வந்து போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஒரு 100 ml வாட்டரை வச்சும் ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை குடிக்கணும். பட் என்னென்னா, அது மாதிரி எப்படி குடிக்கணும்னு நம்ம யோசிச்சு பாருங்கள். நம்ம குடிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு 200 ml 250 ml குடிப்போம். மேக்ஸிமம் ஒரு 400 ml கூட நம்ம குடிப்போம்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த இடைப்பட்ட நேரத்தில், அதுவும் தூங்க போகிற நேரத்தில், அதுக்கு தான் நான் மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னா, தூங்க போகிற நேரத்தில் நீங்கள் செல்ஃபோன் பார்க்காதீங்க, இது லேப்டாப் பார்க்காதீங்க, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு என்ன மெயின் காரணம்னா இதுதான். நம்மளுக்கு ட்ரைனஸ் ஆகிடும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அலுப்பில் தண்ணி கூட குடிக்காமல் நம்ம அப்படியே படுத்துருவோம். ஓகேங்களா? அப்போ என்னென்னா, இதோட அந்த எஃபெக்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். மார்னிங் வரையில் என்னென்னா உங்களுக்கு சரியாக தூக்கம் வராது, இது பண்ணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை நீங்கள் என்ன நினச்சிட்ருப்பீங்கன்னா, அந்த ஏற்கனவே அந்த பார்த்த கண்டென்ட்லாம் கூட சில நேரம் கண்ணில் நம்மளுக்கு ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த ஐ ட்ராப்ஸை போடும்போது என்ன ஆகுன்னா, இப்போ நைட்டு நீங்கள் தூங்கும்போது, நீங்கள் தூங்க போகும்போது நீங்கள் போட்டுட்டு படுத்து தூங்கும்போது நல்ல ஸ்லீப் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த
அதுக்கு உள்ள அந்த ப்ராப்ளத்தை இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஹீட்டை வந்து போக்கிடும். மெயினாக கண்ணை வந்து நல்லா கூலாக்கிட்டு ஸோ அதுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கி கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா ஐக்கு ரத்த ஓட்டம் இருந்துச்சுன்னா தான், நல்லா இருந்ததுனா தான் நம்மளுக்கு நல்ல உறக்கங்கள் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ அந்த கண்ணாடி போட்டிருக்கிறதுனால இப்போ சிலவங்களுக்கு என்னென்னா அந்த கண்ணாடி போட்டு அதில் வந்து அந்த ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ணணும்னா நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து அதிக பாதிப்பை உண்டாக்காது. அப்படி இல்லாதவங்க இந்த ஐ ட்ராப்ஸை நீங்கள் போட்டுக்கிறது மூலயமா உங்களுடைய கண்ணை ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதனால் என்னோடய கண்ணையும் நான் வந்து இப்போ பாதுகாப்பாக வச்சுருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து பவர் 3 கிட்ட இருந்தது. இப்போ வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து கண்ணாடி போட்டுகிட்டே இருந்ததுனால அதே மாதிரி ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அதாவது என்னை வந்து இப்போ கிட்டத்தட்ட நான் எத்தனைனா ஒரு 20 வருஷமாக நான் கண்ணாடி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் உள்ள எஃபெக்டெல்லாம் இப்போ நான் தெரிஞ்சுட்டு பண்ணுறதுனால இப்போ என் குழந்தைங்களுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என் ஒய்ஃபுக்கு கூட சின்ன பவர் ப்ராப்ளம் இருந்துச்சு. இது மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணும்போது இப்போ நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் அதிகமாக பார்க்காதீங்க, தண்ணி அதிகமாக குடிங்க. ஸோ அடிக்கடி கண்ணை ஒன்று ஃபேஸ் வாஷ் பண்ணுறவங்க சிலவங்க இருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு வாட்டி பிரேக் போகும்போது கூட ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணுங்கள். இல்லாட்டினா என்னென்னா ஒரு கூலாக ஒரு கர்ச்சீஃபோ ஏதோ வச்சுட்டு கூட லைட்டாக கண்ணை வந்து ஒத்தி எடுங்க. சிலவங்களுக்கு வந்து ஹீட் ஆகி சில நேரம் பொங்கும், அந்த மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க மெயினாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம சாப்பாட்டில் கூட சிலவங்க பார்த்திங்கன்னா இப்போ இந்த சிக்கன் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா கூட பொங்கும். அந்த மாதிரி நேரத்தில் இதை யூஸ் பண்ணும்போது அந்த கழிவுகளை வெளியேற்றிட்டு உங்களுக்கு அந்த அதாவது ஐக்கு தேவையான ஆக்சிஜனை இது வந்து இது பண்ணி கொடுத்து ரத்த ஓட்டத்தை சீராக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் நம்ம பார்க்கலாம். இது வந்து அண்டர் ஐ ஜெல். ஸோ இது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதிகமாக கவலையில் இருக்கிறோம் அப்படின்னால, இல்லை அதிகமாக நம்மளுக்கு வந்து அதாவது என்ன ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்கிறோம், இல்லாட்டி அதிக ப்ரெஷர் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா உடனே வந்து என்ன ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க, ஏன் வந்து இப்படி ஒரு மார்க் அப்படி வந்துருச்சு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இல்லாட்டி வீட்டில் வந்து ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய இழப்பு, அப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. என்னென்னா ஐயில் வந்து ஒரு சிலவங்களுக்கு நார்மலாகவே வரும். இது மாதிரி இப்போ இந்த கண்ணாடி போடுறாங்களே அந்த மாதிரி இதில் கூட என்ன பண்ணணுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் மார்க், நல்ல ஒரு பிளாக் மார்க் இருக்கும். அப்போ அதை யூஸ்வலாக போய் பார்க்கும்போது பார்த்த உடனே ஒருத்தவங்க வார்த்தை அதுதான் கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு சங்கடமாகவே இருக்கும். ஒரு அங்கேருந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் போய் பார்க்குறீங்க, 18 பேர் அதை தான் கேட்பாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போவாங்க. பட் எல்லாருமே அதை பண்ண மாட்டாங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து கேட்பாங்க உங்கள்கிட்ட. ஸோ இது அதுக்கு ஒரு தீர்வாக அமையும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு. நீங்கள் இதை வந்து ஒரு வாரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த மாற்றத்தை இது பண்ணுவீங்க. இப்போ இன்னும் நீங்கள் 1 மாதம் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து பக்கா க்யூர் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த அண்டர் ஐ ஜெல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதாவது என்னென்னா இப்போ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு வெயிலில் போடுறதுனால கூட அந்த இது பண்ணும். இதுவும் அகைன் அதே தான், நம்மளுக்கு ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியாகுது. ஸோ நம்மளுக்கு ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, இப்போ இந்த கருப்பாகுது இதாகுது அப்படின்னா என்ன காரணம்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் கம்மியாகுது, அந்த இடத்துல டெட் செல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதுதாங்க மெயின் காரணம். அப்போ என்ன ஆகணும், அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகணும், நியூ செல்ஸ் அங்கே வரணும். அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து அந்த செல்ஸ்க்கு அதிகமாக காணும். ஸோ இந்த செல்ஸுக்கு வந்து அதிகமாக ஆக்சிஜன் போகலைன்னா அது டெட் செல்ஸாக மாறும், அது ஸ்கின்னில் தான் அதிகமாக காட்டும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னாலும் சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கழுத்தில் இருக்கும். ஓகேங்களா? சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கண்ணுக்கிட்ட இருக்கும். ஸோ இப்போ கண்ணுக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ கழுத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு க்ரீம் கூட போட்டுக்கலாம். பட் கண்ணுக்கு அடியிலன்னு பார்க்கும்போது ரொம்ப சென்சிட்டிவ். ஏன்னா அந்த இப்போ நீங்கள் ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து இப்போ உள்ள போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், உடனே நம்ம வந்து கண்ணில் வந்து அந்த கெமிக்கல் உள்ள போயிடுச்சு அப்படின்னா அது பெரிய பாதிப்பை உண்டாகும். பட் இது பார்த்திங்கன்னா கெமிக்கலே கிடையாதுங்க, நீங்கள் கண்ணில் போட்டால் கூட அதில் ஒன்றும் பண்ணாது. அதனால் இப்போ இந்த அண்டர் ஐ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிவிட்டு இங்கே ஏதாச்சும் அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம இப்படி பண்ணோன்னா கூட இதில் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இது வந்து பியூர் ஆயுர்வேதிக். பட் நீங்கள் கெமிக்கல் கண்டென்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இரிட்டேஷன் வந்து சிலவங்களுக்கு நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த இதுக்காக மருந்து போட்டவங்களுக்கு இந்த புருவம் முழுக்கவே வீங்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க கூட இந்த அண்டர் ஐ ஜெல்லை யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணணுன்னா
அங்கே வந்து மாய்ஸ்சரைஸாக இது பண்ணி இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் தடுக்கும். அப்போ என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக ஆறும். சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ இந்த ஐயில் வந்து ஒரு சின்ன ஓட்டை இருக்கும் பாருங்க, ஹோல் மாதிரி இருக்கும், அதில் கூட இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த புருவம் ஃபுல்லாக வீங்கி போயிருக்கும். அவங்க கூட என்ன பண்ணலான்னா கண்ணை மூடிட்டு பொறுமையாக தடவிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இப்போ இந்த பியூட்டி பார்லர் போகிறவங்களுக்கு அந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும். ஓகேங்களா, அவங்க வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா. ரெண்டாவது என்னென்னா, நம்ம யூஸ்வலாக வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் திரும்ப இன்னொரு கெமிக்கலை யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலாக என்னென்னா, அதுக்கும் இதுக்கும் வந்து ஒத்துக்காத ஒரு கெமிக்கலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கருப்பு மூஞ்சிலையும் சரி, இந்த அண்டர் ஐலையும் சரி, இந்த கருப்பு வர்றதுக்கு அதுதான் மெயின் காரணம். அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால் சோப்பை யூஸ் பண்ணாதீங்க. யூஸ்வலி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டினா அட்லீஸ்ட் வந்து கடலை மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் வந்து மூஞ்சி கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். சோப்பை இது மாதிரி கெமிக்கலை நீங்கள் போட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஃபேஸ் முழுக்க வந்து ஒரு நல்ல இப்போ லாரியல் பாரிஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் சிலது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் என்னென்னா, நம்ம விலை கம்மியான பொருள் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேர் அண்ட் லவ்லி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து இப்போ அனிமல் ஃபேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா, அது வந்து ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணி அந்த அனிமல் ஃபேட்ஸை வந்து ஒரு ஆயிலி இது மாதிரி ஆக்கியிருப்பாங்க. அதே வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு சோப்பை போடுறீங்கன்னா இந்த சோப்பில் உள்ள கெமிக்கலும் அந்த இதில் உள்ள கெமிக்கலும் சேர்ந்து என்ன ஆகும்னா உங்களோட முகத்தை கருப்பாக்கிடும். அப்போ என்னென்னா, அடுத்தது நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லி போடாமல் உங்கள் முகம் வந்து பளபளப்பாக ஆகவே ஆகாது. ஓகேங்களா, அது மாதிரி என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு ரிங்கெல்லாம் ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல நம்ம அதிகமாக அப்ளை பண்ணோம். அப்போ என்னென்னா, நம்மளோட அதாவது செலவு தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர நம்மளோட பியூட்டி என்ன பண்ணும், அதாவது கம்மியாகிட்டே தான் வரும். பட் என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய ஸ்கின்னுக்கு நல்ல ஆக்சிஜனை கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். டெட் செல்ஸை இங்கே தங்க விடக்கூடாது. ஓகேங்களா, பட் இது கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது ரெண்டையுமே வந்து அதை ரீட்டைன் பண்ணிடும். ரீட்டைன் பண்ணக்கூடாது, அதை வந்து டெமாலிஷ் பண்ணணும். அதாவது என்னென்னா, அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி உள்ள ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணோன்னா தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற பியூட்டிஷியன் ப்ராடக்டை எல்லாமே வந்து இயற்கையாக இருக்கிறதுனால இந்த ப்ராடக்டையும் நீங்கள் கெமிக்கல் ப்ராடக்டையும் யூஸ் பண்ணுறத கம்பேர் பண்ணோன்னா காஸ்ட் வைஸு இது ரொம்ப கம்மி, பட் ஹெல்த்தி. ஓகேங்களா, அதாவது என்னென்னா, இப்போ இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய பொருளில் உள்ளது தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த கடல மாவை எடுத்து நம்ம மூஞ்சில் தடவிக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உள்ளதை தான் அவங்க வந்து அதை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இதில் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். அதாவது என்னென்னா இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா இயற்கையாக உள்ளதுலேருந்து இது தயாராகிருக்கு. அதனால் சிலவங்களுக்கு வந்து சில அலர்ஜி ஏற்படலாம். அதனால் வந்து என்னென்னா, எப்போதுமே ரொம்ப ஒரு சாம்பிளாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்றுக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து சிலவங்களுக்கு ஒரு ஓமை ஏற்படலாம். அதனால் வந்து நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா எல்லா ஸ்கின்னும் ஒரே டைப்பாக இருக்காது. பட் மோஸ்ட் ஆஃப் த 90% ஆஃப் ஸ்கின் வந்து என்னென்னா எல்லாத்தையும் ஓரளவுக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி உள்ளவங்க இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வந்து நான் இந்த ப்ராடக்ட் இது பண்ணுறேன். இதை விட ஒரு டாக்டர் இருக்கிறவங்க அடுத்தது வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ. தஞ்சை முரளி யூடியூப் சேனலுக்கு எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே அப்படியே சொல்லுங்கள். ஓகே, இது இந்த யூடியூப் சேனல் வந்து தஞ்சை முரளி யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து ரொம்ப ஆர்வமாக இதை வந்து செஞ்சிட்ருக்காங்க, ஒரு சர்வீஸோட ஓரியன்டாக. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அவங்களோட ப்ராட் மைண்டடில் இந்த சர்வீசஸை பண்ணுறதுனால இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருப்பீங்க. இன்னும் பல நல்ல விஷயங்களை அவங்க எடுத்துகிட்டு போகணுன்னு நாங்கள் விரும்புகிறோம். அதே மாதிரி அவங்கள காட் பிளஸ் பண்ணணுன்னு நாங்களும் விஷ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த மற்றவங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக எங்கள்கிட்ட வந்து அவங்க கேட்டு, ஆக்சுவலாக நாங்கள் கூட கூப்பிடல, அவங்களாம் வந்து ஆர்வமாக வந்து ரொம்ப இதெல்லாம் கேட்டு இந்த ப்ராடக்டை பற்றி நான் வெளியில் எல்லாருக்கும் என்னோடய வியூவர்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மனிதர்களை நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடவுள் வந்து நம்மளுக்கு அனுகிரகம் செய்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல வழியை காமிக்கிறாரு அப்படின்னா அது வந்து அது நல்ல மனிதர்கள் மூலிமா காமிக்கும் போது நிச்சயமாக அது நம்மளுக்கு 100% ரிசல்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண மாட்டோம் இல்லை, அதை யூஸ் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.